ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், பிராணிகளை அடிக்காதீங்க. ரொம்ப பாவம். டிவியில் கூட நான் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு அடிக்கிறது துன்புறுத்துறது அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப பாவம். போட்டோம்னா நம்ம வீட்டை வந்து காத்துக்கிட்டே படி போகவே செய்யாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நன்றியுள்ள ஜீவன் வந்து நாய் மட்டும்தான். எங்களோட வாக்கிங் ட்ராக் வந்து 3 கிலோமீட்டர்ஸ், எவ்ரி 300 மீட்டர்ஸ் 5 டாக் இருக்கு. ரொம்ப நடுங்கும், எங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்கு வந்து பப்ளிக்லாம் இஷ்டத்துக்கு சாப்பாடு போடக்கூடாது. எல்லாம் நைட்டில் போகும்போது அது துரத்திக்கிட்டு அது பயந்துக்கிட்டே எங்கேயா இப்போ விழுந்து ஏதோ ஒன்று ஆகுது. திருட மாதிரி தெரியும் அது கண்ணுக்கு, அதுக்கு தான் அது ஒடியாந்து வருது. அது சை அப்படின்னா நின்றும். நாய்க்குள்ள பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தெருவில் விட்டோம்னா அது என்ன ஆகும், வெறியாகி கடிக்கும். சரி, குழந்தைங்களை கடிக்குதுன்னா அந்த கைண்ட் ஆஃப் இதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் வர்க்கத்தையே ஒதுக்கக்கூடாது. ஏன்னா டாகால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ராடு 10 ரூபா தான் மயக்கதுக்கு. 2000 3000 கொடுத்து கோட்டரையும் கொடுத்து மயக்க வேண்டாம். தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு சில கட்டுப்பாடுகள். நாய்கள் பார்த்தாலே வந்து சமீபமாக நிறைய பயப்படுறாங்க, குழந்தைகளை நாய்கள் கடிக்குது. இது எல்லாத்துக்கும் நேரடியாக மக்கள்கிட்டே போய் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் என்னோட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த டாகுக்கு பொது வழியில் சாப்பாடு வைக்காதீங்கன்றாங்க, சில பேர் டாக் பார்த்தாலே பயப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், நானும் வீடியோவில் வாட்ஸ்அப்லாம் பார்த்துக்கிறேன். பயங்கரமாக குழந்தைங்களை கடிக்குது அப்படின்னு. பசினுடைய இதுதான். இப்போ பிச்சை எடுக்கிறோன்னா என்ன கண்டிஷனில் இருக்கிறான், எல்லாத்தையும் பொருள் இருந்து எல்லாத்தையும் இருந்துக்கிறான். அதுபோல் அந்த நாய்க்குள்ள பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தெருவில் விட்டோம்னா அது என்ன ஆகும், வெறியாகி கடிக்கும். சரி, குழந்தைங்களை கடிக்குதுன்னா அந்த கைண்ட் ஆஃப் இதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் வர்க்கத்தையே ஒதுக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஃபீலிங். இதற்கு நம்ம வந்து அதுங்களுக்கு 5 அறிவு தான், நம்மளுக்கு 6 அறிவு இருக்குதுல்ல. ஸோ நம்ம அதை புரிஞ்சு நம்ம தான் கணக்காக அதுங்கள்ட்ட பழகி கணக்காக நடந்துக்கணும். நம்ம அது வயலாக இருக்குனாக்கா நம்ம போய் அதுக்கிட்ட போயிட்டு நம்ம அதை சீன்றதோ இல்லை அதை அடிக்கிறதோ அது கூடாது. டாக்ஸா ஹியூமன்ஸான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஹியூமன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. டாக்ஸ் கண்டிப்பாக கிடையாது. டாக்ஸ் வந்து ஃபெரோஷியஸ் ஆகுது, கேட்ஸ் கண்டிப்பாக ஃபெரோஷியஸ் ஆகாது. ஏன்னா டாகால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ராடு இப்போ நைட்டில் வேலை முடிஞ்சு இப்போ எங்கே இப்போ கம்பெனியில் ஹோட்டலில் வேலை முடிஞ்சு போகிறவங்கலாம் நைட்டில் போகும்போது அது துரத்திக்கிட்டு அது பயந்துக்கிட்டே எங்கேயா இப்போ விழுந்து ஏதோ ஒன்று ஆகுது. நாய் கட்டுப்படுத்துறது தான், அரசாங்கம் கட்டுப்படுத்துறது தான் நல்லது. திருட மாதிரி தெரியும் அது கண்ணுக்கு, அதுக்கு தான் அது ஒடியாந்து வருது. அது சை அப்படின்னு பற்றிட்டோம்னா நானே நாய்க்கு பயப்படுவேன். சை அப்படின்னா நின்றும், ஆணு வரும். சை அப்படின்னா சரி, அதை பார்த்துட்டே நம்ம ஓடக்கூடாது. புதுசாக ஒரு ஆள் குழந்தைங்களை தூக்குனா குழந்தைங்களை என்ன பண்ணுது, கடிக்குங்க, நம்மளை கடிக்குங்க. அது குழந்தைங்க தான், அதே தன்மை தான் நாய்ங்களுக்கும். ஸோ அது நம்மளுக்கு தான் புரியணும், நம்ம நாய் எப்படிப்பட்ட நாய், அதை எப்படி வளர்க்கணும். யாராவது வராங்கனாக்கா நம்ம வந்து அதை வெளியே விடக்கூடாது. ஸோ அதை எப்படி கட்டி போடணுமா, இல்லை ஒரு இடத்துல அதோட கூண்டில் அடைச்சி வைக்கணுமா, அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். நீங்கள் நாயை திறந்து விட்டுட்டு அது கடிச்சிருச்சுனாக்கா அது நம்ம தப்பு தான். குழந்தைங்க வந்து ஓடும், இது நாய்க்கு என்ன ஆகும், ஏதோ ஓடுது, அதுங்களுக்கு தெரியாது ஏதோ ஓடுதுனால அது கடிக்க வருது இல்லை. ஆனால் வெறுமனே வந்து நான் குழந்தை நிற்கும் போது எந்த நாயும் வந்து பிடுங்காத, அதுங்க ஓடுறத பார்த்துட்டு நாய் என்ன பண்ணும், ஏதோ போய் எடுக்கிறாங்க அதனால தான் அது ஓடுது அப்படி சொல்லிட்டு அது கடிக்க போகுது. வேறு சாப்பாடும் இல்லாத ஒரு காரணம் தான். இப்போ நானே வேலை முடிஞ்ச நான் கீதா ஹோட்டலில் தான் வேலை செய்கிறேன். நாங்கள் அங்கே முடிஞ்சு வரும்போது அங்கே நாய் 2 3 நாய் நிற்கும். நாங்கள் பயந்துக்கிட்டு தான் உள்ளே போவோம். இந்த சந்தில் போவோம், இல்லை அந்த சந்தில் வருவோம். நாய் வளர்க்குறது ரொம்ப தம்பி, வெளியில் விடுறது தப்பு. வளர்க்குறவங்க வளர்த்துக்கிட்டு வீட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம், செயின் போட்டு கட்டி வளர்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், போடலாம். தெருவில் விடுறது, நாய் விடுறது தப்பு. அது அநாகரிகமான அது செயல். அது அரசாங்கம் தான் எடுத்து நடவடிக்கை. நீங்கள் நம்மளும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நம்ம ஓடாத பின்னாலே துரத்தும் நாய் வந்து. 2 நாள் பிஸ்கட்டை போட்டுருங்க, ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி 10 ரூபா தான் மயக்கதுக்கு. 2000 3000 கொடுத்து கோட்டரையும் கொடுத்து மயக்க வேண்டாம். 5 ரூபா பிஸ்கட்டை போட்டால் மறுநாள் நம்மளை கிட்ட எப்போ வருவாமனு வாலாட்டிடும் நாய். அது நாயிலையும் நம்ம நாய் இருக்குது, கோட் நாய் இருக்குது, கிறுக்கு நாய் இருக்குது, அதுக்கு திருந்தா நாய் இருக்குது. இது நாய் சாப்பாடு போட்டு நல்லது தான், நன்றி தான். அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அழகாக அதை பராமரித்து ஊசி தேவையான ஊசி போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது மாதிரி பண்ணலாம். யாரும் அது முன்னு வர மாட்டுறாங்களே, வாயில் ஜீவன் தானே, அதுக்கு யார் முன்னு வர போகிறாங்க? இது மாதிரி எவ்வளோ பேர் நாய் வச்சு உள்ளே வச்சுருக்காங்க. யார் மனுஷாலால் பாதுகாப்பில், அதால் தான் பாதுகாப்பு. வளர்க்க முடியலையா, உங்களுக்கு ஏதோ ஒரு சீக்கு இருக்குது, உங்களால் அது பிகாஸ் அந்த முடியெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு ஒத்துக்காது, உங்களால் வளர்க்க முடியலன்னு நீங்கள் நிறைய பேர் அதுக்குன்னு பராமரிக்கிறதுக்குன்னு இடங்கள் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் விட்டுறலாம். நாய்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி ஆயிரும்?
பூனைகள் அதிகமாகுமா? கண்டிப்பாக கிடையாது. நாய்கள் அதிகமாகிறதுனால பூனைகள் அதிகமாக ஆகாது. இல்லைன்னா சில பேருக்கு நாய்கள் பிடிக்கும், சில பேருக்கு பூனைகளை தான் பிடிக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த இம்யூனிட்டி. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க வளர்க்கலாம். இது இருக்கிறனால தான் அது இப்போ இருக்குது அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு பூனை அறவே பிடிக்காது, சில பேருக்கு 2 பிராணியுமே பிடிக்காது. பெட்ஸ் வந்து வளர்க்கணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் வீடு. அப்படி இல்லையா as much possible தூரத்துலேருந்து வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. டாகால தான் ஆக்சிடென்ட். டாக் ஃபாலோ பண்ண வந்தோன்னா அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் ரைஸ் பண்ணிட்டாரு. முன்னாடி ஒரு பெரிய கல் இருந்ததை பார்க்காம அப்படியே டைவ் அடித்து போய் விழுந்தோன்னா மண்டையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ஹீ ஊனிஃபைடு. ஸோ ஃபுல் அப்படி இப்போ அதனால லைஃப் லாங் ஹீ சஃபரிங். இப்போது நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். எங்களோட வாக்கிங் ட்ராக் வந்து 3 கிலோமீட்டர்ஸ். எவ்ரி 300 மீட்டர்ஸ் 5 டாக் இருக்குது. ரொம்ப நடுங்கும், எங்களுக்கு பயமாக இருக்கும் அது நம்மளை கடிச்சிடுமோ. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பாம்பு கிராஸ் ஆகும், அதை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பாம்பு கூட நம்மளை பார்த்து பயப்படும், டாக்ஸ் நம்மளை பார்த்து பயப்படுறது கிடையாது. அரசாங்கம் தான் ஒரு சட்டத்தை போட்டு அது நீதிமன்றமே சொல்லியிருக்காட்டுக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ரோட்லேயோ நாயிட்லேயோ இதெல்லாம் ஒரு நாய் தப்பு நாயினால எவ்வளோ பேர் பயப்படுறாங்க தெரியுமா? ஆமாம். இப்போ அங்கே குலைக்குதுன்னா அது திடீர்னு அது என்ன நோக்கத்தில் வந்து ஆள் மேலே உள்ளதுன்னு தெரியும். உள்ளுறது இல்லாமல் கடிக்கிறது. அதுக்கு அவன் 10 நாள் வேலைக்கு போகாமல் வைத்தியம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றத கட்டுப்படுத்தி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ செயல்பாடு இருக்குது நாய். கேட்ஸ் எந்த கேட்ஸாவது சேஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருக்கீங்களா? டாக்ஸ் வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணும், குறைக்கணும். இவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாலாம் அழிக்கக்கூடாது. கவர்மெண்ட் பார்க்கணும், ஸ்டெரிலைஸ் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு வந்து பப்ளிக்லாம் இஷ்டத்துக்கு சாப்பாடு போடக்கூடாது, இடம் வைக்கணும். ஒரு ஃபியூ டேஸில் அதுங்க இட்ஸ் வெரி பிரெய்னி வர்க்கம் டாக்ஸு. நம்ம அந்த ஒரு இடத்த அலர்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக டாக்ஸ் வந்து சாப்பிட்றோம் 100%. ஆனால் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், பிராணிகளை அடிக்காதீங்க, ரொம்ப பாவம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக விஷம் வச்சு கொண்டு வந்தாங்க, இல்லைனா வந்து அதை கை காலெலாம் உடைச்சி நானும் வந்து டிவியில் கூட நான் பார்க்க மாட்டேன். அந்தமாரி ஒரு அடிக்கிறது துன்புறுத்துறது அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அந்தமாரி வந்துச்சா கூட நான் டிக்டாக்ல அந்த மாதிரிலாம் வருவோம், நம்ம இது பண்ணி விட்ருவோம், அதை பார்க்கவே மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு அதுமாரி செய்யாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப பாவம். படைக்கப்பட்டது எல்லாமே மனுஷன் தேவைக்கு அப்புறம் தான் படைக்கப்பட்டது. டாக் பிரச்சனை இல்லைண்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் ப்ராப்ளம் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு கடவுள் படைச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் தானே படைச்சிருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் ஹியூமன் பீயிங் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, உயிருள்ள எல்லாமே பெஸ்ட்டு தான். நம்மளால முடியும்னா பண்ணலாம், இல்லை முடியல எனக்கு அது வந்து செட் ஆகாதுன்னா நம்ம ஒதுங்கி போயிடலாம், அவ்வளோதானே தவிர பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம தெருவில் நடந்து போயிட்டுருக்குறோம் சார். நிறைய ஒரு தெரியாதவங்க வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க அவங்களாம் இருக்கிறாங்கன்னா அது வந்து நல்லா குலைச்சி நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஸ்ட்ரீட் டாக்ஸ்களுக்கு வந்து ஃபுட் வைக்கிறது நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்க வேணும். நீங்கள் வந்து எப்படி மனிதரை மதிக்கிறீங்களோ அதே மாதிரி பிராணிகளையும் ரொம்ப மதிக்க வேணும். நல்ல விஷயம் தானே. பிராணிகள் வந்து நிறைய சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சம் அதுங்களுக்கு போகிறதுனால அது பசி அடங்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதனால நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது வந்து அது வந்து நமக்கு போட்டோம்னா நம்ம வீட்டை வந்து காத்துக்கிட்டே படி போகவே செய்யாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நன்றியுள்ள ஜீவன் வந்து நாய் மட்டும்தான். கொடுக்கலாமே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சதுன்னா வீட்டு டாக் இருக்குன்னா நம்ம நல்லா பார்த்துப்போம்ல. நம்மளோட பெட்டு அப்படின்னா நம்ம எந்த அளவு பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுமோ தாராளமாக கொடுக்கலாம். ஃபியூரியஸ் ஆகுதுன்றது அது ஒரு பார்ட், அவ்வளோதானே. ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபியூரியஸ் ஆக போகுது. நம்மளை பார்த்தா ஃபுட்டு கொடுத்தோன்னா அது பின்னாடி தான் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கலாம். நிறைய டாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாதனால தான் நிறைய தெருவிலலாம் அங்கங்கே ஓடுது. மனுஷங்களெல்லாம் பார்த்தா அக்ரெசிவாக மாறுது இல்லையா. நம்ம வந்து வீட்டுக்கு எல்லாருமே வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியோ சாப்பாடோ வைக்கலாம், இல்லை அதை அடித்து துரத்தாமல் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து டாக்ஸை வந்து நம்ம பக்கத்தில் போய் தான் பார்க்கணுன்னு கிடையாது. அதுங்களை வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும், அவ்வளோதான்.
நாய் வந்து பொதுவாக வந்து அதுக்கு சாப்பாடு இல்லாதனால தான் அது எல்லாரையும் கடிக்குது இழுத்துன்னு போகுது அந்த மாதிரி செய்யுது. முதல்லாம் சாப்பாடு வந்து பக்கெட்டில் எடுத்துன்னு வந்து எல்லாரும் போடுவாங்க. அது வந்து ரேஷன் அரிசி வாங்கி அதுங்களுக்கு பண்ணி அந்த எலும்பெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இல்லாதனால அதுக்கு வசதி இல்லாதனால தான் அது அந்த மாதிரி பண்ணுது. தெருநாய்கள் வளர்க்கறத பத்தி, வீட்டில் நாய்கள் வளர்க்கறத பத்தி, சாப்பாடு போடுறத பத்தி மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.